முதல்ல என்னுடைய ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்றது, கடைசி தமிழ் படத்தை நான் தான் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்ஷன். அந்த அந்த விஷயத்துல ஏன்னா சிவாஜியும் அவங்களையும் வச்சு ஒன்ஸ் மோர்ன்ற படம், அதுல விஜயும் இருப்பாரு, விஜய் தான் அதுல ஹீரோ. அதுல சிவாஜியும் சரோஜா தேவியும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுவாங்க. அந்த ஒரு நினைவுகள் தான் எனக்கு இன்னும் பசுமையா. அந்த படம் முழுக்க முழுக்க நான் ஊட்டியில நான் பிளான் பண்ணி ஊட்டியில தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 30 நாள் ஊட்டியில. அப்போ சரோஜா தேவி அம்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டில தான் நான் அவங்கள ஸ்டே பண்ண வச்சேன். அவ்வளோ பெரிய ஸ்டார் அவங்க. ஒரு காலத்துல கனவு கண்ணின்னு சொல்லுவாங்க. சிவாஜி, எம்ஜிஆர் அத்தனை அவங்க நடிக்காத ஹீரோவே கிடையாது. அப்படியாப்பட்டவங்க ரொம்ப அழகா கோஆபரேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்துல. என்னை அழகா சந்துருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 30 நாளும் அவங்க எங்க யூனிட்ல அப்படியே பழகி அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. விஜய்க்கும் சரி, விஜய்க்கு அது ஒரு மைல் கல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகர் திலகத்தோட சரோஜா தேவியோட இது எல்லாரும் கிடைக்காது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கூட நடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காது இல்ல. அப்படியாப்பட்ட அந்த 30 நாள் அவங்களோட பழகினது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களோட பழகி ஒரு சாதாரணமா ரொம்ப சிம்பிளா எவ்வளோ ஒரு டாப்ல இருந்த ஒரு ஹீரோயின் என் படத்தில் நடிக்கும் போது அது ஒரு மதர் கேரக்டர் பண்றாங்க. இவ்வளவு சிம்பிளா. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், எனக்கு அந்த ஹோட்டல் வேணும், இந்த 5 ஸ்டார் வேணும் அப்படின்லாம் கேட்காத அவ்வளோ ஒப்ளைஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு அதிலே அனுபவிச்சு பண்றாங்க அந்த படத்தை. அதாவது இருவரும் உள்ளம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த 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 படத்தினுடைய சாயல திருப்பி பிரிஞ்சு போன ஒரு அப்பா அம்மாவை பிரிக்கின்ற ஒரு பிள்ளை. அதான் அந்த கதை. ஒன்ஸ் மோர் அவர்கள் இணைகிறார்கள். அதுல அவங்க சிவாஜியோட விஜய் நடிச்ச அனுபவம் வேற, அவரோட டைரக்ட் பண்ண அனுபவம்ன்றது வேற. பட் சரோஜா தேவி அம்மாவோட பழகின அந்த 30 நாட்கள் என்னால மறக்க முடியாத நாட்கள். ஒரு பெரிய சகாப்தம். அவங்கெல்லாம் எப்படி நடிகர்கள்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க, டிஆர் மாலிங்கம், பி சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் ஒரு சகாப்தம்னு சொல்லுவோம். அதே போல நடிகைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாவித்ரி, வாணிஸ்ரீ, சரோஜா தேவி, இப்படி இவங்களெல்லாம் ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு சகாப்தம் 87 வயசு வரைக்கும் அவங்கள நான் ரொம்ப என்ன சொல்றது, யோகா பண்ணுவாங்க, ஹெல்த்தியா நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அடிக்கடி விஜய்க்கு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, விஜய் ஒரு நடிகனுக்கு முதல் முக்கியமான விஷயமே ஹெல்த்தை கரெக்டா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு,
அவர் ஹெல்த் அப்படி வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு நடிகனுக்கு முதலீடே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த் தான். அந்த ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு விஜய்க்கு பலமுறை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படியாப்பட்டவங்க மறைஞ்சிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பழகினவங்க. ஒரு நடிகை இறந்துட்டாங்க, நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறோம். ஒரு டைரக்டரா வந்து ஃபீல் பண்றதுன்றது வேற. நான் அந்த பழகின 30 நாட்களும் இந்த பழகின நாட்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். உங்களுடைய குரல் உடைவதையும் கவனிக்க முடியுது சார். இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.